ACC cricket present first match Unit 11 versus World 11. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ராஜி, நான் ஸ்ட்ரைக்கில் பழனி, bowling சூர்யா. ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டுக்கான ஒரு ட்ரை, கேட்சை மிஸ் பண்ணிருக்காரு புலி கார்த்திக். ஃபர்ஸ்ட் பாலே நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் ரிவர்ஸில் ஒரு நல்ல ஒரு ஹிட்டு, எங்கேயோ போய் வந்துச்சு. ஃபஸ்ட்டு சிக்ஸு, இந்த டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு சிக்ஸு ராஜ் பேட்லேருந்து வந்துருக்குது. நல்ல ஒரு பந்து, சிக்ஸுக்கு அப்புறம் நல்ல ஒரு டிஃபென்ஸ், சென்சிபிளாக சிங்கிளாக ஆடி போயிருக்காரு ராஜி. ஃபோர்த் பால் நல்ல ஒரு பாலுங்க, நல்ல ஒரு பால், லெக் கட்டரில் போடப்பட்ட பந்து, சிங்கிள் மட்டுமே. மீண்டும் ரிவர்ஸ்க்கான ட்ரை, டாட் பால். பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால், நல்ல ஒரு பால், சென்சிபிளாக சிங்கிள் மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் யூனிட் 11 ஸ்கோர் 9. ரெண்டாவது ஒரு கோலிக்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கோலி இளவரசன். நல்ல ஒரு பாலுங்க, நல்ல ஒரு பால் கோலிக்கிட்டேருந்து. யாக்கிங் லென்த்தில் போடப்பட்ட பந்து டாட் பாலோட போட்டிருக்காரு. தேர்ட் பால் நல்ல ஒரு அடிங்க, லெக் தீஸில் அடிக்கப்பட்ட பந்து பவுண்டரியை நோக்கி, இட்ஸ் அ பவுண்டரி. நல்ல ஒரு பந்து வீச்சு, ஆனால் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம். ஃபோர்த் பால் நல்ல ஒரு லோ ஃபுல் டாஸ், விக்கெட்டுக்கான ட்ரை, இட்ஸ் சிங்கிள் மட்டுமே ராஜ்கிட்டேருந்து. ஃபிஃப்த் பால் நல்ல ஒரு ஷாட், ஸ்ட்ரெயிட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து எங்கேயோ போச்சு, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாகவே கௌரி கிட்டே போயிட்டு தஞ்சம் புகுந்தது. நல்ல ஒரு கேட்சு, விக்கெட்டை இருந்து போகிறாரு பழனி. பவர் பிளேயோட லாஸ்ட் பால், ஸ்ட்ரைக்கில் மேடி, சின்ன ஒரு ஃபம்பிள், ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க. 2 ஓவர் முடிவில் Unit 11 ஸ்கோர் 15, 1 விக்கெட் லாஸ் ஆஃப். அது ஒரு படம் வந்துள்ளார் சூர்யா தன்னுடைய ஸ்பெல்லை கண்டினியூ பண்ணுறாரு. நல்ல ஒரு பந்து வீச்சுங்க, நல்ல ஒரு பந்து வீச்சு, நல்ல ஒரு ஃபீல்டிங், சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் ஸ்ட்ரைட்டாகவே விக்கெட்டை குத்துட்டு போயிருக்காருங்க ராஜி. நல்ல ஒரு பந்து வீச்சு சூர்யா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் மிஸ் பண்ணார், செகண்ட் ஓவரில் பிடிச்சிருக்காரு விக்கெட்டை. நியூ பேட்ஸ்மேன் ஹரிஷ் வந்திருக்காரு Unit 11க்காக. நல்ல ஒரு பந்து வீச்சுங்க, நல்ல ஒரு பந்து வீச்சு, கீப்பர் கிட்டேருந்து ஒரு சின்ன மிஸ்ஸு, அதில் ஒரு ரன்னு ஓடி எடுத்துருக்காங்க பைஸ் மூலிமா. நல்ல ஒரு பந்து வீச்சு சூர்யா கிட்டேருந்து, யாக்கிங் லென்த்தில் போடப்பட்ட பந்து, பேக் ஆன் ஸ்ட்ரைக் ஆன் மேடி. நல்ல ஒரு சென்சிபிளாக ஆஃப் தி சைடில் தட்டி விட்ட பந்து ஸ்ட்ரெயிட்டாகவே லோகி கிட்ட போயிருக்கு. நல்ல ஒரு த்ரோங்க, நல்ல ஒரு மீண்டும் யாக்கிங் லென்த்தில் போடப்பட்ட பந்து, ஃபீல்டர்ஸ் ஓடி எடுக்கிறாங்க, சின்ன ஒரு ஃபம்பிள். தேர்ட் ஒரு லாஸ்ட் பால், நல்ல ஒரு ஸ்விட்சிட்டுங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே தி சென்னை லெஜண்ட் லோகேஷ் கிட்ட போயிருக்குது. ஓவர் 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20, 2 விக்கெட் இழப்பிற்கு. ஸ்டார்ட் பண்ண வந்துள்ளா சதீஷ், நல்ல ஒரு சுவிட்சிட்டுக்கான ஷாட், நல்ல ஒரு ஃபீல்டிங்க, நல்ல ஒரு ஃபீல்டிங் சூர்யா கிட்டேருந்து பவுண்டரி லைனில், சிங்கிள் மட்டுமே. நல்ல ஒரு ஷாட்டுங்க, லெக் தீஸில் அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கௌரி கிட்டேருந்து, நல்ல ஒரு த்ரோங்க, பவுண்டரி லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டெம்புக்கு நல்ல ஒரு த்ரோ. நல்ல ஒரு ஷாட்டுங்க, லெக் தீஸில் எங்கேயோ போயிட்டு, இட்ஸ் அ ஹியூஜ் 1 6 ஃப்ரம் மேடி. மீண்டும் லெக் தீஸில் அடிக்கப்பட்ட பந்து
கேட்சாக மாறியது. 6க்கு அப்புறம் விக்கெட்டை எடுத்து நல்ல ஒரு கம்பேக்கை கொடுத்துருக்காரு சதீஷ். மேடி தன்னோட விக்கெட்டை இழந்து பவுலியன் திரும்புகிறார். யூனிட் 11க்காக நியூ பேட்ஸ்மேன் வசந்த் வந்திருக்காரு. சேஞ்சிபிள் ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து லோக்கி கிட்ட. ஓவர். லாஸ்ட் பால். நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 29. ஒரு போட வந்துள்ளார் ஜட்டு, முத்து ஜட்டு. நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. ஸ்டெம்புக்கு மேலே வந்திருக்குங்க. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். நல்ல ஒரு லவ்லி பாலுங்க. சின்ன ஒரு ஃபம்பிள் ஜான்சன் கிட்டேருந்து. த்ரோ கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. அதில் 2 ரன் ஓடிட்டாங்க. தேர்ட் பால் ஃப்ரம் முத்து ஜட்டு. ரிவர்ஸு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு த்ரோ, நல்ல ஒரு ரன்னிங். எல்லாம் இந்த ஒரு பாலில் எல்லா விஷயமும் இருந்ததுங்க. நல்ல ஒரு பாலுங்க. நல்ல ஒரு பாலு. லெக் கட்டர் போட்டாருங்க ஜட்டு. டாட் பாலாக போட்டிருக்காரு. இந்த ஓவர் நல்லா போயிட்டுருக்குங்க. இந்த ஓவர் நல்லா போட்டுருக்காருங்க ஜட்டு. மீண்டும் பேக் டு பேக் டாட் பாலாக போட்டிருக்காருங்க. வசந்த் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ரிவர்ஸில் எங்கேயோ போய் வந்திருக்கு. பவுண்ட்ரிக்கான ட்ரை இருக்குமா? நல்ல ஒரு ஃபீல்டிங்க. ஆனால் 4க்கு கொடுத்துருக்காங்க. லைன் அம்பையர் 4க்கு கொடுத்துருக்காங்க. 5 பால் நல்லா போட்டாருங்க. லாஸ்ட் பால் பவுண்ட்ரியோட முடிக்கிறாருங்க இந்த ஓவரை. வசந்த் ஒரு நல்ல ஷாட். நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஸ்டேதிஸில் அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கோலி இளவரசன் கிட்ட கேட்சோட போயிருக்குங்க. சதீஷ் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு இந்த ஓவருக்கு. நியூ பேட்ஸ்மேன் விஷால் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பாலு லாங் ஆனில் வச்சாங்க. டபுள்கான ட்ரை இருக்குமா? சின்ன ஒரு ஃபம்பிள். ஸ்ட்ரெயிட்டாகவே விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே லெகம்பர் விக்கெட் கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டாக இருந்தாலும் அதை ரன் அவுட்டாக மாற்றிருக்காங்க. நல்ல ஒரு த்ரோ கோலி இளவரசங்கிட்டேருந்து. நல்ல ஒரு கீப்பிங் புலிகார்த்திகிட்டேருந்து. சீச்சு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே லெக் தீஸில் அடிக்கப்பட்ட பந்து. டபுள்கான ட்ரை இருக்குமா? இல்லைங்க, சிங்கிள் தாங்க. இந்த ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாருங்க சதீஷ். நல்ல ஒரு பால், நல்ல ஒரு பந்து வீச்சு. ஸ்டெம்ப் லைன் மேலே வந்திருக்குங்க. மிடில் ஸ்டெம்ப் மேலே சின்ன ஒரு ஃபம்பிள். இதை கெத்து படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு பவுலரு, அடுத்தது பேட்ஸ்மேனு. மீண்டும் ஒரு நல்ல ஒரு பந்து வச்சு விக்கெட்டுக்கான ட்ரை இருக்குமா? டாட் பால். மீண்டும் டாட் பால். இந்த ஓவரை டாட் பாலோட முடிக்கிறாருங்க சதீஷ். இந்த ஓவர் நல்லா போட்டு பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஒரு முடிவில் இன்டர் 11 ஸ்கோர் 39. லாஸ்ட் ஓவர் போட வந்துள்ளார் கோலி இளவரசன். நல்ல ஒரு பந்து வீச்சு, நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே அம்பையர்கிட்டேருந்து வைடு கால் வந்திருக்குது. நல்ல ஒரு பால் தான். நல்ல ஒரு ஸ்லோயரான யாக்கிங் லென்த்தான போடப்பட்ட பந்து. வெர்த்தி எடுக்கிறாங்க. 2க்கான ட்ரை இருக்குமா? ஸ்ட்ரெயிட்டாகவே அம்பையர்கிட்டேருந்து விக்கெட் சிக்னல் வந்திருக்குங்க. ரன்னிங் கொஞ்சம் தப்பாக ஓடி இருக்காங்க. அதில் விக்கெட்டு பறிக்கி போய் வசந்த் வெளியே போகிறாருங்க. சீச்சு ஆன் ஸ்ட்ரைக். கார்டு சேஞ்ச் பண்ணி போடுறாரு கோலி. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக கேட்ச் போய் வந்திருக்குங்க. செட் பண்ணி எடுத்துருக்காங்க. கோலி இளவரசன் செட் பண்ணி இந்த விக்கெட் எடுத்துருக்காங்க, சீச்சோட விக்கெட்டை. அடுத்த நியூ பேட்டர் சென்னையோட இன்னொரு லெஜண்ட்னே சொல்லலாம், ஷனவாஸ். இந்த சைடில் லோக்கி இருக்காருன்னா அதே ஆப்போசிட் சைடில் ஷனவாஸ் இருக்கார். 2 legend in 1 frame. கோலி டு ஷனவாஸ். நல்ல ஒரு பந்து வீச்சு. ஸ்ட்ரெயிட்டாகவே ஒயிட் பால். சிங்கிள் லைன் மட்டும் தான், டபுள் லைன் இல்லை.
சுவிட்சுக்கான ட்ரை, சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்குக்கு விவேக் வராரு. ஷாட்டுக்கான ட்ரை இருந்துச்சு, சிங்கிள் மட்டுமே. மீண்டும் ஷாட்டுக்கான ட்ரை. ஓ, பேட்ஸ்மேன் மேலே வச்சிருக்காங்க. லாஸ்ட் பால் டு இன் தி ஓவர். ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க. அட்டன் பண்ண கரெக்ட் பால் சொல்லியிருக்காங்க. பால் வச்சது நோ பால் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பால் டு இன் தி ஓவர். நல்ல ஒரு பந்து வச்சு யாக்கிங் லென்த்தில் போடப்பட்ட பந்து. டபுள்கான ட்ரை இருக்குமா? சிங்கிள் மட்டுமே. யூனிட் 11 7 ஓவர் முடிவில் 49 ரன் வச்சுருக்காங்க. வேர்ல்ட் 11 50 ரன்ஸ் டு வின். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க விவேக். நியூ பேட்டர் சென்னை லெஜண்ட் லோக்கி. அப்படி பார்த்தீங்கன்னா சென்னை லெஜண்ட் ஷானவாஸ் கீப்பிங். 2 லெஜண்ட்ஸ் இன் 1 ஃப்ரேம். ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி யூனிட் 11க்கு பூஸ்டப் பண்ணியிருக்காரு விவேக். செகண்ட் பால் நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. டாட் பால். வெல் பிளேடு. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆனால் ராங்கான த்ரோ வச்சுருக்காங்க. குட் ரன்னிங் திஸ் பிட்வீன். நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஹாஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. 4க்கான ட்ரை இருக்குமா? துரத்தி ஓடுற ராஜி. நல்ல ஒரு ஃபீல்டிங்கு. நல்ல ஒரு ஷாட்டு. கோலி இளவரசங்கிட்ட இருந்து கோலி மாதிரி கவர்ஸில் நல்ல ஒரு ஷாட் வச்சாருங்க. நல்ல ஒரு ஷாட்டுக்கான ட்ரை. லெக் பைஸ் கணக்கில் ஒரு ரன் ஓட எடுக்கப்பட்டது. பேக் ஆன் ஸ்ட்ரைக் லோக்கி. நல்லா போட்டுருக்காருங்க இந்த ஓவரை விவேக். ரிவேஸ்க்கான ட்ரை. நல்ல ஓவர் போட்டு முடிச்சிருக்காரு விவேக். முதல் ஓவர் முடிவில் வேர்ல்டு 11 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 ரன் வச்சுருக்காங்க. ரெண்டாவது ஓவர் போட வந்துள்ளார் சாண்டி. ரிவேஸ்க்கான ட்ரை. ஸ்ட்ரெயிட் அவே டாட் பால் ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சாண்டி. நல்ல ஒரு ஷாட்டுங்க. லெக் திசையில் எங்கேயோ போய் விழுந்துருக்குதுங்க. நல்ல ஒரு அடி கோலி இளவரசங்கிட்டேருந்து நல்லா ஸ்ட்ரைக் பண்ணி வச்சுருக்காருங்க. நல்ல ஒரு பேட்டிங்க கோலி இளவரசங்கிட்டேருந்து. நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரெயிட் திசையில் எங்கேயோ போய் விழுந்துருக்குங்க. மீண்டும் நல்ல ஒரு ஷாட்டு. ஏஷியா கப்பில் கோலி இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. இங்கே நாங்கள் நடத்துகிற டோர்னமெண்ட்டில் கோலி இளவரசன் நல்லா ஆடிக்கொண்டு இருக்கிறாருங்க. பேக் டு பவுண்டரிஸ் வச்சு நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காருங்க. மீண்டும் லெக் திசையில் அடிக்க ட்ரை பண்ணார். டாட் பாலோட போட்டிருக்காருங்க. பவர் பிளேவை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஆடிட்டுருக்காரு கோலி இளவரசன். கேட்ச்க்கான ட்ரை இருந்தது. கொஞ்சம் கஷ்டமான ட்ரை தான். நல்ல ஒரு ஃபீல்டிங். பவர் பிளேயோட லாஸ்ட் பால் ஒயிட் பால் போட்டிருக்காருங்க. இன்னும் இந்த ஓவர் முடியல. இன்னும் ஒரு பால் இருக்குது. நல்ல ஒரு ஷாட்டுங்க ஸ்டேஜ் திசையில். நல்ல ஒரு ரன்னிங்க. நல்ல ஒரு ரன்னிங்கு. இவரெல்லாம் சென்னை லெஜண்ட்னு சொல்லுறதுக்கு இது தாங்க காரணம். நல்ல ஒரு ரன்னிங் லோக்கி கிட்டேருந்து. 2 ஓவர் முடிவில் வேர்ல்டு 11 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண வந்துள்ளார். தன்னோட ஸ்பெல்லை கண்டினியூ பண்ணுறாரு விவேக். சென்சிபிளாக ஆடப்பட்ட பந்து. சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க கவர்ஸில். சின்ன ஒரு ஃபீல்டிங், ஒரு ஃபம்பிள் எடுத்தாச்சுன்னா விக்கெட்டு. என்கிட்ட ரன்னிங் 2 பேர்கிட்டுமே ஈக்குவலாக இருக்குதுங்க. நல்லா இருக்குதுங்க. தேர்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க கவர்ஸில் லோகேஷ் கிட்டேருந்து. எவ்வளோ நல்ல ஒரு ஃபீல்டிங் வராங்க. நல்ல ஒரு த்ரோ.
பால் டு பால் ரன் இருக்கனால ஃபீல்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு ஹாஃப் திசையில் அடிக்கப்பட்டார். ஆனால் அது பேட்டில் ராங்கான டிசிஷனில் பட்டு ஸ்ட்ரைட்டில் போயிருக்குது. த்ரோ ஒரு மிஸ்டேக்கான த்ரோ ராஜிக்கிட்டேருந்து. 5th பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க. மேடி மிஸ்ஃபீல்டு பண்ணிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரன் குயிக்காக ஓடி எடுத்துருக்காங்க கோலி அண்டு லோக்கி. லாஸ்ட் பால் டு இந்தி ஓவர். நல்ல ஒரு ரிவர்ஸ்க்கான ட்ரை, ஆனால் மிஸ் ஆகி லெக் பை திசையில் ஓட்டிருக்காங்க. ஒரு ரன்னு ஓடி எடுத்திருக்காங்க. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27 ஓட்டங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா 24 பந்துகளில் 23 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. 4வது ஒரு போட வந்துள்ளார் சிவா இன்டர்வியூக்காக. நல்ல ஒரு பந்து வச்சுங்க. லெக் கட்டர் போட்டிருக்காருங்க. ஃபஸ்ட்டு பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு சிவா. மீண்டும் ஸ்டேஜ் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஒரு ஷாட்டு, நல்ல ஒரு ரன்னிங்க. ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் ஃபம்பிள் ஆகி மிஸ்ஃபீல்டு பண்ணிருக்காங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. தனது அணிக்காக நல்லா ஆடிக்கொண்டு இருக்காருங்க கோலி இளவரசன். கவர்ஸில் அச்சாருங்க. நல்ல ஒரு ஷாட்டு. பவுண்டரிஸ்க்கு வாய்ப்பு இருக்குமா? நல்ல ஒரு ரன்னிங். சிங்கிள்கான ட்ரை, சிங்கிள் மட்டுமே. நல்ல ஒரு பந்து வீச்சு சிவா கிட்டேருந்து. நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. டாட் பாலோட போட்டிருக்காருங்க. கண்டினியூஸாக 2 டாட் பால் போட்டிருக்காருங்க இந்த ஓவரில் சிவா. 18க்கு 18 வந்துச்சுங்க மேட்ச்சு. பால் டு பால் வந்துச்சு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. செகண்ட் பால் நல்ல ஒரு விட்டு தட்டு கட்டுங்க. ஆஃப் திசையில் அச்சாருங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் வசந்திக்கிட்ட இருந்து நல்ல ஒரு த்ரோ. தேர்ட் பால் ஒயிட் பாலோட போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. கவர்ஸில் அடிக்க ஒரு ட்ரை, ஆனால் பாயிண்ட் திசையில் போயிருக்கு. சிங்கிள் மட்டுமே. நல்ல ஒரு ஷாட்டுங்க. கவர்ஸில் பவுண்டரிஸ்க்கான ட்ரை இருக்குமா? இங்கே 2 ரன்னு சேஃபாக ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு சீக்கி ஷாட் வச்சுருக்காங்க. பாலுக்கு கொஞ்சம் கிச்சி மூட்டியிருக்காரு. ஓடி தான் எடுக்கணும். நல்ல ஒரு த்ரோ. 3 ரன்னு ஓடி எடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங்க கோலி அண்டு லோக்கி கிட்ட. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஆனால் கொடி ஏற்றிருக்காரு. கேட்சுக்கான ட்ரை இருக்குமா? கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காருங்க ஹரிஷ். ஓப்பனிங்லேருந்து நல்லா ஆடிட்டு இருந்த கோலி தனது விக்கெட்டை இழந்து பெவிலியன் போகிறாரு. கோல் 11 பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 7 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. 43 ரன் அடிச்சிருக்காங்க. தனது ஓவரை கண்டினியூ பண்ண வந்துள்ளார் சிவா. மேட்ச்சில் ஏதாச்சும் திருப்ப இருக்கான்னு பார்க்கலாம். நல்ல ஒரு ஷாட்டுங்க ஆஃப் திசையில். 2 ரன் ஈஸியாக கிடச்சிடும். ஒரு சைடில் கோலி நல்லா ஆடிட்டு இருந்தாருன்னா, இன்னொரு சைடில் அவருக்கு சப்போர்ட்டிவாக ஆடிட்டு இருந்த லோக்கி. வெல் பேட்டிங். ஓஹோ, வேல் பால் விக்கெட்டு. பேட்டில் பட்டு பால் ஸ்டெம்பில் பட்டு கேட்சு. நல்ல ஒரு டேக் பண்ணியிருக்காருங்க. மீதிமுள்ள 10 பாலுக்கு 5 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு லாரா. மேட்ச்சில் உயிர் இருக்கா பார்க்கலாம். நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் அவே விக்கெட். சிவாவோட செலிப்ரேஷனை பார்க்க முடியுது. இந்த மேட்ச்சில் உயிர் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லணுங்க.
மீதியுள்ள 9 பந்துகளில் 5 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. நியூ பேட்ஸ்மேன் ஜான்சன் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு ஷாட்டுங்க. லெக் திசையில் கேட்சுக்கான ட்ரை இருக்குமா? ஹேட்ரிக் எடுத்துருக்காருங்க. இந்த டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஹேட்ரிக்கு சிவா கிட்டேருந்து. இந்த ஓவரில் ஆட்டத்தை அப்படியே மாற்றுறாருங்க சிவா. மீதியுள்ள 8 பந்துகளில் 5 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. நல்ல ஒரு ஷாட்டுங்க. இந்த ஒரு சிங்கிள் அவங்களோட டீமுக்கு டோட்டல் ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணுறதுக்குன்னே சொல்லணுங்க. ஏன்னா கண்டினியூஸாக விக்கெட் இந்த நேரத்தில் சிம்பிளாக வந்து பிரகாஷ் சிங்கிள் ஆடி இருக்காரு. கௌரி ஆன் ஸ்ட்ரைக். லாஸ்ட் பால் டு இன் தி ஓவர். 4 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. நல்லா ஆடி இருக்காருங்க. பவுலரை ஏமாற்றி சீக்கி ஷாட் ஆடி 1 ஓட்டங்கள் ஓடி எடுத்திருக்காங்க. மீதியுள்ள 6 பந்துகளில் 3 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. 6 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். லாஸ்ட் ஓவர் போட வந்துள்ளார் ஹரிஷ். நல்ல ஒரு ஷாட்டுக்கான ட்ரை. மீதியுள்ள 5 பந்துகளில் 3 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. நல்லா போட்டிருக்காருங்க. பேக் டு பேக் 2 பால் டாட் பாலோட போட்டிருக்காருங்க. இந்த போட்டியில் உயிர் இருக்குங்க. 4 பாலுக்கு 3 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. ஹேட்ரிக் டாட் பால் போட்டிருக்காருங்க ஹரிஷ். ஹேட்ரிக் டாட் பால் போட்டிருக்காருங்க. இந்த போட்டியில் கண்டிப்பாக சொல்கிறேன் உயிர் இருக்குங்க. 4th பால். விக்கெட்டுக்கான ட்ரை இருக்குமா? ஐயோ, ஷாட்டுக்கான ட்ரை போச்சு. ஆனால் ஷாட்டு படலை. லெக் பையில் 1 ரன்னாக மாற்றிருக்காங்க. 2 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். நல்லா போட்டிருக்காங்க. விக்கெட். இப்போட்டியில் உயிர் இருக்குங்க. எங்கேருந்தோ மேட்ச்சு எங்கேயோ பிடிச்சி எங்கேயோ எடுத்துன்னு வந்திருக்காங்க யூனிட் 11. 1 பாலுக்கு 2 ரன் அடிக்கணுங்க. நல்லா ஓடி எடுத்துருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. இந்த மேட்ச்சு சூப்பர் ஓவரை நோக்கி போதுங்க. ACC proudly present first year cricket tournament 2025 ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச் யூனிட் 11 vs வேர்ல்ட் 11 மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவரில் போய் நின்றுருக்கு. ஃபஸ்ட்டு மேட்ச்சை நல்லா அமக்கலமாக ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. சூப்பர் ஓவரை ஸ்டார்ட் பண்ண வந்துடலார் சிவா. ஸ்ட்ரைக்கில் லோக்கி, நான் ஸ்ட்ரைக்கில் கோலி. ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க லோக்கி. செகண்ட் பால் சூப்பர் ஓவரில் நல்ல ஒரு ஷாட்டுங்க. லெக் திசையில் பவராக அடிக்கப்பட்ட பந்து. டபுள்கான ட்ரை. விக்கெட் இருக்குமா? ஸ்ட்ரெயிட்டாகவே அம்பரிக்கிறது நாட் அவுட் கொடுத்துருக்காருங்க. நல்ல ஒரு ரன்னிங்க கோலி அண்டு லோக்கி கிட்டேருந்து. பேட்டிங் சைடில் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சொல்லணுங்க. 2 பாலுக்கு 3 ரன் எடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க ஸ்ட்ரெயிட் திசையில். மீண்டும் 2 ரன்னுக்கான ட்ரை இருக்குமா? சிங்கிள் மட்டுமே. சூப்பர் ஓவரோட 4th பால். எங்கேயோ நல்ல ஒரு ஷாட் அடிச்சிருக்காருங்க. பவுண்ட்ரி போயிருக்குங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. நல்ல ஒரு திங்கிங் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்காருங்க லோக்கி. நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சொல்லி அவனை வேர்ல்ட் 11 8 ரன் வச்சுருக்காங்க 4 பாலுக்கு. ரன் அவுட் ஆகியிருக்காங்க. பைஸில் பட்டு ஓடுற ஒரு முயற்சி. சூப்பர் ஓவரோட லாஸ்ட் பால். நல்ல ஒரு பந்து வச்சுங்க. விக்கெட். 9 ரன் அடித்தா யூனிட் 11 அணி வெற்றி பெறும். 8 ரன் வச்சுருக்காங்க வேர்ல்ட் 11 அணி. நல்ல ஒரு பந்து வீச்சுன்னே சொல்லணுங்க. ஒரு பவுண்டரி குத்தாலும் அடுத்த போட்ட 2 பந்தையும் டாட் பாலாக மாற்றி அதை விக்கெட்டாக கன்வெர்ட் பண்ணிருக்காங்க யூனிட் 11 அணி. சூப்பர் ஓவரில் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 11 9 ரன் அடித்தா வின்னு. வேர்ல்ட் 11 9 ரன் டிஃபெண்ட் பண்ணா வின்னு. ஓவர் படம் வந்துள்ளார் சூர்யா. நல்ல ஒரு ஸ்டார்ட்டுங்க. ஃபஸ்ட்டு பாலே நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க சூர்யா. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. மீதியுள்ள 5 பந்துகளில் 9 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. நல்ல ஒரு ஷாட்டுங்க. இது திசையில் பவுண்டரிஸ்.
பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க. வேர்ல்டு 11 பார்த்தீங்கன்னா பிளேயிங் 10 தான் விளாட்றாங்க. அதனால் பவுண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா 4 ஃபீல்டர் தான் நிற்கணும். ஒரு ஃபீல்டர் ஷார்ட்டோடு தான் விளாட்றாங்க. மீதிமுள்ள 4 பந்துகளில் 5 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. யூனிட் 11. நல்ல ஒரு ஷாட்டுங்க. கவர்ஸ் திசையில் பவுண்ட்ரிஸ்க்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லைங்க, 2 ரன் மட்டுமே. மீதிமுள்ள 4 பந்துகளில் 3 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஸ்டேட் திசையில் கோலிக்கிட்ட கேட்சுங்க. விக்கெட். நல்லா ஆடிட்டு இருந்த ராஜி தன்னுடைய விக்கெட்டை எழுந்து போகிறாரு. இன்னும் மீதிமுள்ளது ஒரே ஒரு விக்கெட்டு. 3 பந்துகளில் 3 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. 2 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரன் அடித்தா வின்னு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். மேடி ஒரு விக்கெட்டு தன்னோட கையில் வச்சுருக்காரு. நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. அடித்தா விக்கெட்டு. ஒரு பாலுக்கு 3 ரன் அடிக்கணுங்க. ஒரு பாலுக்கு 3 ரன் அடித்தா யூனிட் 11 அணி வெற்றி பெறும். ஒரு பாலுக்கு 3 ரன் டிஃபென்ஸ் செய்தால் வேர்ல்டு 11 அணி வெற்றி பெறும். மேட்ச் நல்லா போயிட்டுருக்குதுங்க. சூடு பிடிச்சிருக்குங்க இந்த மேட்ச்சு. எங்கேயோ இருந்த மேட்சை கையில் பிடிச்சி எத்துன்னு வந்து யூனிட் 11 அணி மீண்டும் தன்னுடைய வெற்றிக்காக போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பாலுக்கு 3 ரன் அடித்தா வெற்றி. விக்கெட். வேர்ல்டு 11 அணி வெற்றி பெற்றது. எப்படியோ ஜெயிக்க வேண்டிய மேட்சை எப்படியோ ஜெயிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு சூர்யா கிட்ட சொல்லியே ஆகணுங்க. ஃபஸ்ட்டு மேட்சை பார்த்தீங்கன்னா யூனிட் 11 வெர்சஸ் வேர்ல்டு 11 மேட்ச் எங்கேயோ இருந்த மேட்சை எங்கேயோ கொண்டு வந்து த்ரில்லிங்காக கொண்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க வேர்ல்டு 11 அணி. வீடியோ கவரேஜ் பாய் சிஜே ஸ்போர்ட்ஸ் சென்னை கிரிக்கெட்டர். லைக் அண்டு சப்ஸ்கிரைப். அப்படியே அந்த பெல் பட்டனை டிங்குன்னு தட்டி விட்ருங்க.